ஒருவேளை நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் எனக்கு வாழ்க்கை ரொம்ப வலிக்கிறது அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு? நீங்க கீழே விழுந்து உங்க கை உடைந்திருந்தா அவர் உடனே உங்களை ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாரு. ஆமா, அந்த எக்ஸ்ரேல எலும்பு முறிவு மிக தெளிவா தெரியும். கண்டிப்பா. இதோ இங்கதான் விரிசல் இருக்கு, இதுக்கு மாவு கட்டு போட்டா சரியாயிடும் அப்படின்னு மருத்துவர் ஒரு தெளிவான லாஜிக்கோட ஒரு தீர்வை தருவாரு. ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற வலிய, வாழ்க்கையோட இருள எந்த எக்ஸ்ரே யந்திரமும் காட்டாது இல்லையா? உண்மைதான். அந்த ஆன்மாவோட உடைந்த பகுதிகளை சரி பண்ண அறிவியல் மட்டும் போதாது. கரெக்ட். லாஜிக் போதாதுன்னா வேற என்னதான் வழி? மனித வாழ்க்கையோட இருள நாம எப்படித்தான் எதிர்கொள்வது? உலக புகழ்பெற்ற தத்துவஞானி பிரெட்ரிக் நீச்சே இதுக்கு ஒரு விசித்திரமான ஆனா மிக ஆழமான விடையை தராரு. ஆமா, அந்த விடைதான் கலை, அதாவது ஆர்ட். சரியா சொன்னீங்க. உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம தத்துவஞானி நீட்சே எழுதிய தி பர்த் ஆஃப் ட்ராஜடி அப்படிங்கிற மிக முக்கியமான படைப்போட பக்கங்களுக்குள்ள நுழைய போறோம். மனிதர்களோட வலிகளுக்கும் நாடகங்கள் மாதிரியான கலை வடிவங்களுக்கும் உள்ள ஆழமான தொடர்பை புரிஞ்சிக்கிறது தான் நம்ம நோக்கம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். இந்த உலகத்தை புரிஞ்சிக்க நீட்சே 2 கிரேக்க கடவுள்களை ஒரு குறியீடா பயன்படுத்துறாரு இல்லையா? ஆமா, அந்த 2 கடவுள்களோட பேர்கள் அப்போலோ மற்றும் டியோனிசஸ். நீட்சேயோட முழு சிந்தனையும் இந்த 2 முரண்பட்ட மாபெரும் சக்திகளுக்கு இடையிலான போராட்டத்தை சுற்றியே சுழலுது. அந்த 2 சக்திகளை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. முதல்ல அப்போலோவை எடுத்துக்குவோம். நீங்க உலகத்தை பார்க்கும்போது எல்லாமே தனித்தனியா ஒரு குறிப்பிட்ட வடிவத்தோட இருக்கிறத பாக்குறீங்க. நீங்க வேறு, நான் வேறு, அந்த மரம் வேறு. ஒரு தெளிவான வேறுபாடு இருக்கு. அதேதான். இந்த தெளிவு, இந்த வரையறை, இந்த வடிவம், இததான் அப்போலோ. அவர் கனவுகளின் கடவுள். லாத்தின் மொழியில இத பிரின்சிபியம் இண்டிவிஜுவேஷனிஸ், அதாவது தனித்துவத்தின் அடிப்படை அப்படின்னு சொல்வாங்க. ஓ, அதாவது ஒரு சிற்பி செதுக்கிய அழகான சிற்பம் போலவா? மிகச்சரியான உதாரணம். ஒரு துல்லியமான சிற்பம் போல இந்த உலகம் ஒரு மாயையான ஆனால் அழகான தோற்றத்தை கொண்டிருக்கு அப்படிங்கிற உணர்வை அப்போலோ குறிக்கிறாரு. நீங்க அன்றாட வாழ்க்கையை சீராக கொண்டு செல்ல இந்த எல்லைகள் உங்களுக்கு தேவைப்படுது. அப்படியானால் டியோனிசஸ் அப்படிங்கிறவரு இதுக்கு நேர்மாறானவரா? அவர் ஒரு போதையின் கடவுள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வெறும் மதுவின் கடவுள் மட்டும் இல்ல, அவர் எல்லைகள் உடைக்கப்படும் நிலையோட முழுமையான குறியீடு. அப்போலோ என்பவர் நீங்க ஒரு தனி மனிதர் அப்படின்னு உங்களுக்கு சொல்றாருன்னா, டியோனிசஸ் அந்த தனித்துவத்தை சுக்குநூறா உடைக்கிறாரு. தனித்துவத்தை உடைக்கிறாரா? அது எப்படி? அதாவது நீங்களா இல்லாம ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடும் இயற்கையோடனும் ஒன்றிணையும் அந்த பேரின்ப நிலைதான் டியோனிசஸ். பண்டைய கிரீக்கத்துல நடந்த டியோனிசஸ் திருவிழாக்களை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. மக்கள் காடுகள்ல கட்டுப்பாடின்றி நடனம் ஆடுவாங்க, சமூக ஏற்றத்தாழ்வுகள் அழியும்னு படிச்சிருக்கேன். ஆமா, மனிதன் தனது அகங்காரத்தை இழப்பான். இந்த உணர்ச்சி கொந்தளிப்போட மிகச்சிறந்த கலை வடிவம் என்ன தெரியுமா? அதுதான் இசை. ஓ, மியூசிக். சிற்பத்துக்கு ஒரு வடிவம் இருக்கு, எல்லை இருக்கு. ஆனா இசைக்கு வடிவம் கிடையாது, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அது காற்றில் கலந்து உங்க உணர்ச்சிகளை நேரடியாக தாக்கி உங்களை விட்டே பிரித்து விடும் ஆற்றல் கொண்டது. இதை சற்று எளிமையாக்க நான் ஒரு ஒப்பீடு சொல்றேன். அப்போலோவை மிக தெளிவாக துல்லியமாக வரையறுக்கப்பட்ட ஒரு அழகான புகைப்படம் போல எடுத்துக்கலாம். சரி. அதே சமயம் டியோனிசஸே உங்களை மொத்தமா மெய்மறக்கச் செய்து உங்களை சுற்றியுள்ள கூட்டத்தோடு உங்களை ஒன்றிணைய வைக்கும் ஒரு பிரம்மாண்டமான நேரடி இசை கச்சேரி போல எடுத்துக்கலாமா? ரொம்ப அருமையான ஒப்பீடு. அந்த நேரடி இசை கச்சேரியில நீங்க உங்களையே தொலைத்து விடுவீங்க இல்லையா? அதுதான் நீட்சே சொல்லும் முக்கியமான புள்ளி. ஆனா இந்த 2 சக்திகளும் ஒன்றையொன்று எதிர்ப்பவையாச்சே. எதிர்ப்பவைதான். ஆனா மனிதனுக்கு ரெண்டுமே தேவைப்படுது. அப்போலோவோட கட்டுப்பாடு இல்லைன்னா டியோனிசஸோட இசை வெறும் காட்டுமிராண்டித்தனமான அலறலாக மாறிடும். ஆனா டியோனிசஸோட உயிர் சக்தி இல்லைன்னா அப்போலோவோட சிற்பம் உயிரற்ற குளிர்ந்த கல்லாகவே இருக்கும். சரியா? ஆமா, நீங்க வாழ்க்கையோட முழுமைய உணரணும்னா உங்களுக்கு வடிவமும் தேவை, அதே சமயம் அந்த எல்லையற்ற உணர்ச்சி கொந்தளிப்பும் தேவை. இந்த இரண்டும் இணைந்துதான் பண்டைய கிரேக்கத்துல ட்ராஜடி எனப்படும் துயர நாடகங்களை உருவாக்குச்சு. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2 முரண்பட்ட விஷயங்கள் இணைந்து எப்படி ஒரு உன்னதமான கலையை உருவாக்க முடியும்? துயர நாடகங்கள் எப்படி மனிதனுக்கு உதவியா இருக்கும்? இதை விளக்க நீட்சே செலீனஸின் ஞானம் அப்படிங்கிற ஒரு 2 கதைய கூறுறாரு. செலீனஸ் என்பவர் டியோனிசஸோட வழிகாட்டி. அந்த அரசன் மிடாஸ் கதைதானே? ஆமா,
ஒரு புராண கதையில அரசன் மிடா சிலினஸ பிடித்து விடுகிறான். அவனிடம் மனிதர்களுக்கு மிகச் சிறந்தது எது, அதை கூறு அப்படின்னு அரசன் கேக்குறான். அதுக்கு சிலினஸ் என்ன பதில் சொன்னாரு? சிலினஸ் முதல்ல அமைதியா இருக்கிறான், பின்பு சிரிக்கத் தொடங்கி ஒரு பயங்கரமான ரகசியத்தை சொல்றான். மனிதர்களுக்கு மிகச் சிறந்தது என்னவென்றால் பிறக்காமல் இருப்பதே அப்படின்னு சொல்றான். பிறக்காமல் இருப்பதேவா? இது ரொம்ப கொடூரமா இருக்கே. அது மட்டும் இல்ல, ஒருவேளை பிறந்து விட்டால் இரண்டாவது சிறந்த விஷயம் சீக்கிரம் இறந்து போவது அப்படின்னு சொல்றான். நீங்க ஒரு கணம் இதை சிந்தித்து பாருங்க. அதாவது மனித வாழ்க்கை என்பது அடிப்படையில எந்த அர்த்தமும் இல்லாத வலியும் துயரமும் நிறைந்தது அப்படிங்கிற இருண்ட உண்மை இல்லையா? ஆமா, இதத்தான் நீட்சே மனித வாழ்வின் ஆதார சுருதி அப்படின்னு சொல்றாரு. இது கேட்பதற்கே மிகவும் இருண்டதாக இருக்கு. எல்லாமே துயரம்தான், பிறக்காமல் இருப்பதே மேல் அப்படிங்கிற இந்த உண்மைய கிரேக்கர்கள் எப்படி தாங்கிக்கிட்டாங்க? அது ஒரு நல்ல கேள்வி. அப்படி ஒரு வலிகள் நிறைந்த வாழ்க்கையை உணர்ந்த பிறகும் அவர்கள் ஏன் ஒட்டுமொத்தமா தற்கொலை செய்து கொள்ளவில்லை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமா, ஏன் அவங்க அப்படி செய்யல? இங்குதான் கலையோட, குறிப்பா நாடகத்தோட உண்மையான சக்தி உங்களுக்கு புரிய வரும். அந்த இருண்ட உண்மையை நேருக்கு நேர் பார்ப்பது என்பது சூரியனை வெறும் கண்களால் பார்ப்பது போல உங்களை சுட்டெரித்துவிடும். ஓ, அதனாலதான் அவங்க வாழ்க்கையை வெறுக்காம கலையின் மூலம் உலக ரசிக்க கற்றுக்கொண்டார்களா? சோட ஆற்றல் அது வாழ்க்கையோட இருளையும் வலியையும் குழப்பத்தையும் பாடுது. ஆனா அதே சமயம் மேடையின் மீது அழகான முகமூடிகளை அணிந்த நடிகர்கள் வசனம் பேசுவாங்க. அது அப்போலோவோட ஆற்றல். எக்ஸாக்ட்லி, இரண்டு ஆற்றல்களும் அங்கே இணைகிறது. அப்படியானால் கதையில வரும் நாயகன் படும் துன்பங்களை பார்ப்பது எப்படி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை நேசிக்கும் எண்ணத்தை கொடுக்கும்? ஒருவன் மேடையில கஷ்டப்படுவதை பார்த்து நாம எப்படி ஆறுதல் அடைய முடியும்? நீங்க ஒரு சூரிய கிரகணத்தை பார்க்கும்போது என்ன செய்வீங்க? நேரடியாக பார்த்தால் கண்கள் குருடாகிவிடும். அதனால ஒரு இருண்ட கண்ணாடியின் வழியாக வடிகட்டப்பட்ட ஒளியா அதை பார்ப்போம். அதேதான், அப்போலோவோட வடிவமும் அந்த இருண்ட கண்ணாடிய போல செயல்படுது. மேடையில நடக்கும் நிகழ்வுகள், நடிகர்களின் முகமூடிகள், வசனங்கள் ஆகியவை மூலம் டியோனிசஸோட அந்த பயங்கரமான உண்மைய நீங்க ஒரு மாயையான திரையின் வழியாக பார்க்கறீங்க. ஒரு கலை படைப்பாக மட்டுமே இந்த உலகமும் வாழ்க்கையும் நியாயப்படுத்தப்படுகிறது அப்படின்னு நீட்சே சொல்றது இதத்தானா? ஆமா, மிக ஆழமா அத வாதிடுறாரு. நாடகத்துல வரும் ஈடிப்பஸ் போன்ற நாயகன் அழிந்தாலும் அவனுக்கு பின்னால் இருக்கும் அந்த ஆதி மூல சக்தி அழியாமல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை இசையின் மூலம் நீங்க உணர்கிறீங்க. ஓ, நம்ம வழியை அழகாக ஒரு கலையாக மாற்றுவதன் மூலமே நம்மால் பிழைத்திருக்க முடியுது. கண்டிப்பா, அதுதான் மனித குலத்தின் மிகப்பெரிய தற்காப்பாரன். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இவ்ளோ ஆழமான மனிதர்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான கலை வடிவம் எப்படி அழிந்து போனது? குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அந்த இரண்டு பேர் யார்? ஒருவர் கிரேக்க நாடக ஆசிரியர் யூரிபிடிஸ், மற்றொருவர் உலக புகழ்பெற்ற தத்துவஞானி சோக்ரட்டீஸ். இவர்கள் இருவரும் தான் சேர்ந்து அந்த ஆழமான துயரக்கலையை கொன்றுவிட்டார்கள் அப்படின்னு நீட்சே சொல்றாரு. பொறுங்க, சோக்ரட்டிஸையா நீட்சே குற்றம் சொல்றாரு? மேற்கத்திய தத்துவத்தின் தந்தையாச்சியா அவர்? ஆமா, அவரேதான். அறிவும் தர்க்கமும் மனிதனை மேம்படுத்தும் என்றுதானே நாம இன்று வரை நம்புறோம். அவர் எப்படி நீட்சே கலையின் கொலையாளி அப்படின்னு சொல்றாரு? எனக்கு இது சற்றே முரண்பாடாக தோணுது. நீங்க கேட்பது நியாயமான கேள்விதான். ஆனா நீட்சேயோட பார்வையில சோக்ரட்டீஸ் செய்த தவறு என்னவென்றால் அவர் எல்லாவற்றிலும் தர்க்கத்தை, அதாவது லாஜிக்கை மட்டுமே தேடினார். எல்லாவற்றுக்கும் லாஜிக் தேடுவது ஒரு தப்பா? சோக்ரட்டீஸோட சிந்தனை முறை காரண காரியத்தை அடிப்படையாக கொண்டது. அறிவே அறம் அப்படின்னு அவர் நம்பினார். அதாவது நீங்க சரியான அறிவை பெற்றிருந்தால் நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு துன்பம் வராது, நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க என்பது அவரது வாதம். தர்க்கத்தால் பகுத்தறிவால் உலக பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்துவிட முடியும் அப்படின்னு அவர் அதீதமா நம்பினாரா? ஆமா. ஆனா துயர நாடகம் என்பது லாஜிக்கிற்கு அப்பாற்பட்டது. நல்லவர்களுக்கு எந்த காரணமும் இல்லாமல் கெட்டது நடப்பதுதான் வாழ்க்கையோட குழப்பம். அந்த இருண்ட குழப்பத்தை லாஜிக் என்ற ஒளியை கொண்டு சோக்ரட்டீஸ் அழிக்க நினைத்தார். ஓ, இப்ப புரியுது. அதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு நினைக்கிற இன்றைய சிலிக்கான் வேலி மனநிலை போன்றதா இது? ஆமா, மிகச்சரியான ஒப்பீடு. எந்த பிரச்சனைக்கும் ஒரு ஆப் இருக்கு, எக்ஸல் ஷீட்ல எல்லாவற்றையும் போட்டு ஒரு ஃபார்முலா மூலம் தீர்த்து விடலாம் அப்படின்னு நினைக்கும் மனநிலையா இது? அந்த ஒப்பீடு மிக துல்லியமானது. சாக்ரட்டீஸோட தத்துவத்தால் உருவான மனிதனை நீட்சே தத்துவார்த்த மனிதன் அப்படின்னு அழைக்கிறார். அந்த தத்துவார்த்த மனிதன் என்ன செய்வான்? இந்த தத்துவார்த்த மனிதன் வாழ்க்கையின் ஆழமான மர்மங்களையும் வலிகளையும் வெறும் மூளையால், டேட்டாவால் அளவிட முடியும் அப்படின்னு நம்புறான்.
இந்த சிந்தனை முறை மெல்ல மெல்ல நாடகங்களுக்குள்ளும் நுழைந்தது. யூரிபிடிஸ் தனது நாடகங்களில் இதைத்தான் புகுத்தினாரா? ஆமா, அவர் டியோனிசஸோட கூரான கோரஸ் குழுவின் இசையை குறைத்துவிட்டு மேடையில் கதாபாத்திரங்கள் லாஜிக்காக விவாதிக்கும் வாதங்களை அதிகப்படுத்தினார். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைத்தார். அதனால்தானே யூரிபிடிஸ் நாடகத்தின் முடிவில் ஒரு கடவுள் வானத்திலிருந்து கயிற்றில் இறங்கி வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பது போன்ற காட்சிகளை உருவாக்கினார். ஆமா, அத டியூசிக்ஸ் மெக்கினா அப்படின்னு சொல்வாங்க. லாஜிக்காக எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் அப்படிங்கிற இந்த எண்ணம் கலையோட அந்த உணர்வுபூர்வமான மர்மமான ஆழத்தை கொன்றுவிட்டது. தர்க்கம் உள்ளே வந்தவுடன் இசை வெளியேறிவிட்டது, அப்படிதானே? அதுதான் நடந்தது. அழகான அனைத்தும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு யூரிபிடிஸ் நினைச்சார். ஆனா மனித உணர்வுகளின் ஆழத்தை எட்ட தர்க்கத்தால் முடியாது. பகுத்தறிவு மூலம் வாழ்க்கையின் இருளை துரத்திவிடலாம் அப்படின்னு நினைப்பது ஒரு மாய இல்லையா? நீச்சே அதையே திட்டவட்டமாக கருதினார். லாஜிக் எப்போதுமே மேற்பரப்பில் தான் வேலை செய்யும். ஆன்மாவின் ஆழத்தில் இருக்கும் வலியைத் தொட அதற்கு இசையும் கலையும் தேவை. அதனாலதான் சோக்ரட்டிஸ் மற்றும் யூரிபிடிஸோட இந்த அதீத அறிவார்ந்த அணுகுமுறை கிரேக்க துயர நாடகத்தின் மரணத்திற்கு காரணமானது. மிகச் சரியா சொன்னீங்க. அப்படியானால் லாஜிக் மட்டுமே பிரதானம் அப்படிங்கிற இந்த நிலை மாறி மீண்டும் அந்த ஆழமான கலை பிறக்குமா? சோக்ரட்டிஸோட சிந்தனை முறைதானே இன்றும் நம் சமூகத்துல ஆதிக்கம் செலுத்துது. ஆமா, இன்று வரை நாம அந்த பகுத்தறிவு சிந்தனையின் பிடியில தான் இருக்கிறோம். ஆனா ஒரு கட்டத்துல லாஜிக் தனது சொந்த எல்லையை உணரும் அப்படின்னு நீச்சே நம்பினார். அது எப்படி நடக்கும்? பிற்காலத்துல காண்ட் மற்றும் சோபன்ஹாவர் போன்ற தத்துவவாதிகள் வந்து இந்த தர்க்கத்தின் எல்லைகளை உலகுக்கு உணர்த்தினார்கள். மனித அறிவால், லாஜிக்கால் பிரபஞ்சத்தின் அத்தனை மர்மங்களையும் அளந்துவிட முடியாது என்பதை அவர்கள் நிரூபித்தார்களா? ஆமா, தர்க்க ரீதியாகவே நிரூபித்தார்கள். லாஜிக் தோற்கும் இடத்துலதான் மீண்டும் கலை பிறக்கிறது. இந்த மீள் உருவாக்கம் ஜெர்மன் இசையின் மூலமாக நடக்கிறது அப்படின்னு நீச்சே ஆழமா நம்பினார். ஜெர்மன் இசையா? குறிப்பா ரிச்சர்ட் வாக்னர் அப்படிங்கிற இசை அமைப்பாளரின் மூலமாக அந்த டியோனிசிஸ் சக்தி மீண்டும் உலகிற்கு வந்துவிட்டதா அவர் கருதினார். ரிச்சர்ட் வாக்னரா? அவரு ஒரு புகழ்பெற்ற இசை அமைப்பாளர் ஆயிற்றே. அவருடைய இசைக்கும் இந்த தத்துவத்திற்கும் என்ன தொடர்பு? நீச்சே ஆரம்பத்துல வாக்னரோட இசையில தன்னை முழுமையா தொலைத்து விட்டார். ட்ரிஸ்டன் அண்ட் ஐசோல்ட் அப்படிங்கிற வாக்னரின் இசை நாடகத்தை கேட்டு அவர் மெய்மறந்து போனார். ஓ, அப்படியா? வாக்னரோட இசை தர்க்கங்களை தாண்டி நேரடியாக மனித உணர்வுகளோடு அந்த ஆதி மூலத்தோடு பேசுவதா நீச்சே நம்பினார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த புத்தகத்தின் இறுதி பகுதிகள் முழுக்க வாக்னரை விரித்தனமாக புகழ்ந்து தள்ளியிருப்பார். ஒரு மாபெரும் தத்துவஞானி இப்படி ஒரு ரசிகனாக ஃபேன் பாயா மாறுவது ஆச்சரியமா இருக்கே. இதைவிட வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், பல ஆண்டுகள் கழித்து நீச்சேக்கும் வாக்னருக்கும் இடையே கடுமையான கருத்து வேறுபாடு வந்தது. அடடே, அப்புறம் என்னாச்சு? அதன் பிறகு நீச்சே தனது சொந்த புத்தகமான தி பர்த் ஆஃப் ட்ராஜடிக்கு ஒரு சுய விமர்சனம் எழுதி வெளியிட்டார். அதில் தன்னைத்தானே மிக கடுமையாக விமர்சித்துக் கொண்டார். தன்னைத்தானே விமர்சித்துக் கொண்டாரா? ஆமா, எவ்வளவு மோசமாக எழுதப்பட்ட புத்தகம் இது. வாக்னரின் இசையை எப்படி நான் இவ்வளவு கண்மூடித்தனமாக புகழ்ந்தேன், அது வெறும் மாயை அப்படின்னு வெளிப்படையாக தன்னைத்தானே கிண்டல் செய்து கொண்டார். ஒரு மாபெரும் தத்துவஞானி தனது பழைய எழுத்தை பார்த்து அவமானப்பட்டு இப்படி ஒரு விமர்சனத்தை முன்வைப்பது தத்துவ வரலாற்றிலேயே மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்வுதான். ஆமா, அது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். நாமெல்லாம் நம்மளோட பழைய முகநூல் பதிவுகளையோ கவிதைகளையோ பார்த்து இன்று வெட்கப்படுவோம் இல்லையா? ஒரு மாபெரும் தத்துவ அறிஞருக்கும் அந்த நிலை வந்திருக்கு அப்படிங்கிறது மனித இயல்பை காட்டுது. கண்டிப்பா. சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்போலோவோட வடிவம், டியோனிசஸோட இசை, சிலினஸோட இருண்ட உண்மை, சோக்ரட்டிஸோட லாஜிக், வாக்னரோட மீளுருவாக்கம் அப்படின்னு இவ்வளவு ஆழமா அலசனமே, இதிலிருந்து நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? வாழ்க்கையின் துன்பங்களை அறிவாலும் லாஜிக்காலும் மட்டுமே சரி செய்துவிட முடியாது என்பதுதான். உடைந்த எலும்ப எக்ஸ்ரே காட்டலாம், ஆனால் அந்த வலியால் நீங்க அடையும் ஞானத்தை எந்த லாஜிக்கும் காட்டாது. சரியா சொன்னீங்க. வாழ்க்கையில தவிர்க்க முடியாத வலிகளும் குழப்பங்களும் இருக்கவே செய்யும். அந்த வலிகளை எதிர்கொள்ள, அவற்றை சகித்துக்கொள்ள உங்களுக்கு கலை தேவை, இசையின் மாயை தேவை, வாழ்க்கையின் மர்மங்களை ரசிக்கும் மனப்பான்மை தேவை. ஆமா, வலிகளை அழகாக மாற்றுவதுதான் மனித குலத்தின் மிகப்பெரிய சாதனை. உங்களுக்கான ஒரு இறுதி கேள்வி. இன்றைய நவீன உலகில் நாம எல்லாவற்றையும் டேட்டா, லாஜிக் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் தீர்த்துவிட முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். நமது உணர்ச்சிகளுக்கு கூட செயற்கை நுண்ணறிவு விடை தேடும் காலம் இது. உண்மைதான். ஆனால்
இந்த அதீத பகுத்தறிவு மோகம் மனித வாழ்க்கையின் உண்மையான ஆழத்தையும் வழிகளால் நாம் பெறும் ஞானத்தையும் நம்மிலிருந்து மறைத்து உணர்வுகளற்ற வெறும் இயந்திரங்களாக நம்மை மாற்றுகிறதா? சற்று சிந்தித்துப் பாருங்கள். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.